ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாநதி சீரியலாக நடிச்சிட்ருக்க விஜய் மற்றும் காவேரி ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கப்புள்ஸ்ன்னு சொல்லலாம். பிகாஸ் அவங்களால தான் மகாநதியே இவ்வளோ ஹிட் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டரே நிறைய மேடையில் சொல்லியிருக்காங்க. மகாநதியில் நடிக்கிற காவேரி திடீர்னு என்ன ஒரு போஸ்ட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் சீரியல்லேருந்து விலகிட்டேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு உடனே ஃபேன்ஸ் எல்லாம் நீங்கள் விலகாதீங்க, நீங்கள் விலகுனா அந்த சீரியல் நல்லாவே இருக்காது, வீக்கா அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. ஏன்னா விஜய்க்கும் காவேரிக்கும் தனித்தனியாகவே ஃபேன்ஸ் இருக்குது மகாநதி சீரியலால். அப்புறமேல அதுக்கு போஸ்ட் போட்ட காவேரி என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க பிக் பாஸில் நடிக்க போகிறதா இருந்தது, அதனால் அவங்க மகாநதிலேருந்து குவிட் பண்ண மாதிரி நியூஸ் வருது. பட் அந்த ஆடிஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேல அவங்க அந்த ஆடிஷனில் கலந்துக்கிட்டாலும் அதில் செலக்ட் ஆகலை. ஸோ சீரியலை கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரெக்டர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு முன்னாடியே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வெளியேறதாகவும் அதுக்கு பதிலாக சிறகடி காசை சீரியலில் நடிச்சிட்டு இருக்கிற மீனா காவேரிக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறதாகவும் இருந்துச்சு. அதனால அவங்க குவிட் பண்ணுற மாதிரி நிறைய நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் அது உண்மை இல்லை. மறுபடியும் மகாநதி சீரியலில் காவேரி தான் நடிக்கிறாங்க. ஏன்னா விஜய் டிவியில் இருக்கிற டாப் சீரியல்ஸில் மகாநதி, சிறகடி காசை சீரியல்ஸ்லாம் டாப்பில் இருக்குது. அதனால் அவ்வளோ சீக்கிரமாக காவேரி இதுலேருந்து குவிட் பண்ணிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டரே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நடந்து முடிஞ்ச விகடன் அவார்ட்ஸ்லேயும் விஜய் காவேரி 2 பேரும் பேசும்போது, உங்ககிட்ட இருந்து வர இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கும் நான் என்ன செய்ய போகிறேனே தெரியல, இதுக்கு எல்லா கிரெடிட்டும் மகாநதி டிரெக்டருக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருப்பாங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிற உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.